படத்துல அந்த லவ் கான்செப்ட் தான். அது ஒரு மாதிரி ஒருத்த மறந்துட்டு திருப்பி அந்த பழைய நினைவை கண்டுபிடிச்சி திருப்பி அந்த லவ்வை சேர்றது, அதுதான் கான்செப்ட். நல்லா இருக்கு. அவர் நல்ல ஆக்டர் தானே ப்ரோ. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. படத்தோடய அது அப்படியே கொண்டு போயிடுறாங்க. பாட்டு தனியா எடுத்துட்டு வந்துலாம் காமிக்கல, அப்படியே படத்தோடய டிராவல் ஆகிறதுனால அது நல்லா தான் இருக்கு. காமெடி இருக்கு. மெஜ்ஜாய் அப்படியே படத்தோட போறதுனால அது ஒன்றும் பெருசா ஓவராலா நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ஆக்சுவலி வந்து அவனுக்கு மெமரி லாஸ் ஆனது கனெக்ட் ஆனதுலாம் நல்லா இருந்துச்சு. படத்துல நிறைய பாட்டு இருக்கு அப்படினாங்க. சோ அது கேக்குறதுக்கு எப்படி இருக்கு? இரிட்டேட்டிங்கா இருக்கா இல்ல எப்படி? ஆக்சுவலி ஒரே ஒரு இடத்துல மட்டும் சம்பந்தமே இல்லாம பாட்டு வந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் வந்து அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ரெண்டு பேரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் வைஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கா? அதுனா நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கானே. இங்க மாறன் சார் இருக்காரு, அப்புறம் பாலசரவணன் நல்லா இருக்காங்க. காமெடி எல்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்குங்களா படத்துல? காமெடி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓவராலா வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு படம். லைக் பார்க்கலாம். லைக் அங்கங்க ட்விஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாதிரி நல்லா இருந்தது. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். எஸ். என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா லைக் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து பேர் பிரிகிறாங்க. ஸோ எப்படி திருப்பி ஒன்று சேர்றாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நல்லா இருந்துச்சு. இல்லை லாக் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. புதுமையான லவ் ஸ்டோரி படம் இது. படம் வந்து லவ்வருக்குள்ள வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னா இருக்கு சொல்றது. படம் சூப்பராக இருக்கு. இல்ல பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் வந்து நல்லா ட்விஸ்டோட நல்லா படம் கதை நகருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, நல்லா சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. போர் அடிக்கல படம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருந்தது உங்களுக்கு? அந்த லவ் ஜெனரல் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. படத்துல நிறைய பாட்டு இருக்கு, 8 பாட்டு கிட்ட இருக்கு அப்படினாங்க. எப்படி இருக்கு அது கேக்கும்போது எல்லாம்? நிறைய பாட்டுன்னும் போது இரிட்டேட்டிங்கா இருக்கா இல்ல? இல்ல இரிட்டேட்டிங்காலாம் இல்ல. லவ் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் சாங் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. படத்துல ஏதாவது லாக் ஏதாவது மாதிரி ஏதாவது? இல்ல அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் வந்து இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது மிஸ்யூ படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ப்ரொமோஷன் சரி, படத்தோட ஓப்பனிங் ஷாட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி. இதில் என்னன்னா ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன யோசிக்கிறான்னு சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க படத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆடியன்ஸை ஒரு மூடில் கொண்டு போயிட்டு டோட்டலாக வேறு மூடில் படத்தை கொண்டு போகிறாங்க. படத்தில் வந்து ஏகப்பட்ட லேக் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக லேக்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சூப்பர் டச்சியாக இருந்துச்சு. பட் ஓவராலாக ஓவர் லேக்காக இருக்குது. படத்தில் ஒரு 4 சாங்ஸு, அதில் ஒரு சாங் வந்து லேடி சீட்டு. நிறைய சாங் 4 சாங் இருக்குது. லேடி சீட்டுன்னு ஒரு சாங் வந்து மாண்டேஜ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்ற 3 சாங்குமே கதைக்கு நடுவில் ஏண்டா வருதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப கெடுக்குது. இவர் ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க. படத்துக்கு நடுவில் வந்து ஒரு சீன், அப்புறம் கிளைமேக்ஸில் தேவைக்காக ஒரு 1-2 சீன் வச்சுருக்காங்க. வேறு எங்கேயுமே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லி காமிக்கல. அதே மாதிரி நீங்கள் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்டிவ் வைஸ் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப நார்மல், பெரிய அளவுக்கு ரியாக்ஷனே கொடுக்காம ஃபுல் படம் நடிச்சிருக்காரு. இவங்க அந்த ஹீரோயின் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. கருணாகரனுக்கு ரொம்ப பெரிய ரோல் இருந்துச்சு. அவர் ஃபுல் படம் த்ரூ அவுட் ஆகிறாரு. இதை தவிர வந்து இந்த லொலுசபா மாறன், பாலசரவணன், அப்புறம் அந்த சஸ்திகா, இவங்க எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் வராங்க. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு லவ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல என்னதான் ஞாபகம் இல்லாம இருந்தாலும் அந்த லவ் வந்து லாஸ்ட்ல ஒண்ணு சேர்த்தது சூப்பர். நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து எக்கச்சக்க சாங் இருக்கு அப்படினாங்க. அது கேக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நடுவுல வந்து இரிட்டேட் பண்றவங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சின்ன பசங்கலாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. இல்ல சூப்பரா ஃப்ளோவா வந்துட்டே இருந்தது. லாஸ்ட்ல கொஞ்சம் என்ன ஆர்வமா நடக்கும்ன்றது ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஓகே, சூப்பர், நல்லா இருந்துச்சு. இந்த லவ் ஆகட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மிஸ்யூக்கு எத்தனை மார்க்குன்னு கேட்டா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நீங்க எத்தனை மார்க் சொல்றீங்களோ அத்தனை மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவங்க எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. லவ் மூவி லைக் கப்பிள்ஸ்க்கு எதுவும் கருத்து சொல்றாங்க படம்? லாஸ்ட்ல அந்த லவ் வந்து அந்த கால்ல விழுந்து சாரி கேட்டி ஹக் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு. அது நம்மளாவே அப்படியே கொண்டு வந்து பார்த்த மாதிரி, நேச்சுரலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா மிஸ் யூ மூவி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. மூவி நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஆவரேஜா
நல்லா இருக்கு. என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க? கருத்து என்ன சொல்ல வராங்கன்னா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான். பர்சனலா மிஸ் யூ லவ் மூவி மாதிரிலாம் இல்லை, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான். அதுதான் மூவி. படத்துல lag எது? லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேகாக தான் போகிற மாதிரி, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு கதை இருந்தது. மேபி செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னு நல்லா இருந்தது. பட் ஓகே, படத்துல வந்து எக்கச்சக்கமான பாட்டு மியூசிக் நல்லா இல்லை, பட் மூவி ஓகே, கான்செப்ட் ஓகே. போர் அடிக்காம போதுங்களா 2 மணி ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா போர் அடிச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. நல்லா படம். கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. 10 out of 10 கொடுக்கலாம். ரொம்ப நல்ல மூவி, ஃபேமிலிஸோட போய் பார்க்கலாம். என்ன சொல்ல வந்திருக்காங்க மூவில? மூவில வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. புரிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறமா லவ் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. ஓகே, படத்துல வந்து 8 சாங் கிட்ட இருக்கு. சாங் எல்லாமே எப்படி இருக்கு, கேக்குற மாதிரி இருக்குங்களா? ஆமா, ஒரு சாங் கூட ஐயோ நல்லா இல்லைன்னே சொல்ல முடியாது. எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கு, விரும்பி கேட்குற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் இது கீதா கோவிதா மாதிரி இருக்கு. சாரி, கீதா கோவிதா மாதிரி இருக்கு. இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது ஒரு நல்ல படம்ங்க, டீசென்டான படம், சூப்பரான படம்.